இந்த வீடியோவில் லோகாயுக்தா அமைப்பை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து இந்த அமைப்பை பற்றி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணலாம். இந்தியாவில் முதலில் லோகாயுக்தா அமைப்பினை உருவாக்கிய மாநிலம் மகாராஷ்டிரா மாநிலம். 1971ஆம் ஆண்டு மகாராஷ்டிரா மாநிலத்தில் இந்த லோகாயுக்தா அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த லோகாயுக்தா அப்படிங்கிற அமைப்பு என்னன்னா, இது ஒரு மாநிலங்களில் அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. மாநிலங்களில் ஊழல்களை விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த லோகாயுக்தா அப்படிங்கிற அமைப்பு. இந்த லோகாயுக்தா அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்த வேண்டும், ஒவ்வொரு மாநிலங்களிலும் உருவாக்கணும் அப்படின்னு சொன்னது ஃபர்ஸ்ட் ஏஆர்சி, முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம். 1966இல் மொரார்ஜி தேசாய் தலைமையில் அமைக்கப்பட்ட இந்த ஃபர்ஸ்ட் ஏஆர்சி தான் 2 பரிந்துரைகளை வழங்கியிருப்பாங்க. ஒன்று, மத்தியில் லோக்பால் அமைப்பை ஏற்படுத்தணும், ஒவ்வொரு மாநிலங்களிலும் லோகாயுக்தா அமைப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி 2 பரிந்துரைகளை வழங்கியிருப்பாங்க. இந்த பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு தான் லோக்பால் மற்றும் லோகாயுக்தா அப்படிங்கிற சட்டம் பாராளுமன்றத்தில் ஏற்றப்பட்டது. அந்த சட்டத்தின்படி லோக்பால் அப்படிங்கிற அமைப்பை மார்ச் 19, 2019ஆம் ஆண்டு உருவாக்குறாங்க. இந்த சட்டத்தில் பிரிவு 63ல் சொல்லியிருப்பாங்க. அந்த 63ல் என்னன்னா, ஒவ்வொரு மாநிலமும் லோகாயுக்தா அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த லோகாயுக்தா அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தணும், அதுக்கு ஒரு காலக்கெடுங்கிறது சொல்லியிருப்பாங்க. 1 இயர்க்குள்ள, இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்ததிலிருந்து 1 வருஷத்துக்குள்ள லோகாயுக்தா அப்படிங்கிற அமைப்பு ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஏற்படுத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தா ஜனவரி 16, 2014ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது. அதிலிருந்து 1 வருட காலத்திற்குள் ஒவ்வொரு மாநிலமும் இந்த லோகாயுக்தா அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய தமிழ்நாட்டில் 2018ஆம் ஆண்டு தான் இந்த அமைப்பை ஏற்படுத்தியிருப்பாங்க. இந்த சட்டம், இந்த லோக்பால் மற்றும் லோகாயுக்தா சட்டம் பாராளுமன்றத்தில் ஏற்றப்படுவதற்கு முன்பே இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்களில் லோகாயுக்தா அப்படிங்கிற அமைப்பை அந்தந்த மாநிலங்களில் உருவாக்கியிருப்பாங்க. பேஸ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஏஆர்சி. இந்த முதல் ஏஆர்சிலே சொல்லியிருப்பாங்க இந்த லோகாயுக்தா அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தணும்னு. இதை கணக்கில் வச்சு ஒவ்வொரு மாநிலமும் ஏற்படுத்திப்பாங்க, அவங்களுக்குன்னு லோகாயுக்தா அமைப்பை உருவாக்கியிருப்பாங்க. மொத்தம் 21 மாநிலங்களிலும் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில், இந்த 2013க்கு முன்பு 21 மாநிலங்களிலும் ஒரு யூனியன் பிரதேசம் அங்கே இந்த லோகாயுக்தா அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கியிருந்தாங்க. அதன்படி முதலில் லோகாயுக்தா அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கிய மாநிலம் மகாராஷ்டிரா மாநிலம். 1971ஆம் ஆண்டு உருவாக்கியிருப்பாங்க. ப்ரீவியஸ் இயர்ல அதிகமாக கேட்ட கேள்வி இதுதான். லோகாயுக்தா அமைப்பு அப்படின்னாலே முதல்ல உருவாக்கிய மாநிலம் அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலம் தான். ஆனா அதுக்கு முன்னாடியே ஒடிசா மாநிலம் 1970ஆம் ஆண்டே லோகாயுக்தா அப்படிங்கிற ஒரு சட்டத்தை இயற்றியிருப்பாங்க. ஆனா அந்த சட்டம் 1983ஆம் ஆண்டு தான் நடைமுறைக்கு வருது. ஒரு 13 வருடங்கள் கழித்து தான் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறாங்க. 1983ல் தான் ஒடிசா மாநிலத்தில் லோகாயுக்தா அப்படிங்கிற அமைப்பை உருவாக்குறாங்க. இப்போ முதலில் லோகாயுக்தா அமைப்பை உருவாக்கிய மாநிலம் அப்படின்னா அது மகாராஷ்டிரா. முதலில் லோகாயுக்தா சட்டத்தை இயற்றிய மாநிலம் அப்படின்னா அது ஒடிசா மாநிலம். மகாராஷ்டிரா மாநிலத்தை தொடர்ந்து அடுத்தடுத்து ராஜஸ்தான் மாநிலம் 1973ஆம் ஆண்டும், பீகார் மாநிலம் 1974ஆம் ஆண்டும் இந்த லோகாயுக்தா அமைப்பை அந்த மாநிலங்களில் உருவாக்கிக்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி 2013க்கு முன்பு 21 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்துல இந்த லோகாயுக்தா அப்படிங்கிற அமைப்பு இருந்துச்சு, உருவாக்கிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். அந்த ஒரு யூனியன் டெரிட்டரி, அதாவது ஒரு யூனியன் பிரதேசம் அப்படின்னா அது டெல்லி தான். டெல்லியில 1995ஆம் ஆண்டு இந்த லோகாயுக்தா அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த லோகாயுக்தா அப்படிங்கிற அமைப்பு என்னன்னா, சட்டங்கிறது 2013ல் தான் ஏற்றப்படுது. இந்த பிரிவு 63ல சொல்லியிருப்பாங்க இந்த லோகாயுக்தா அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பரிந்துரை தான் பண்ணியிருப்பாங்க. அதனால ஒவ்வொரு மாநிலமும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த லோகாயுக்தா அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கியிருப்பாங்க. இந்த லோகாயுக்தா அமைப்புங்கிறது எல்லா மாநிலங்களிலும் ஒரே மாதிரி இல்லை, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வேறுபடுகிறது. ஒரு சில மாநிலங்கள்ல அதிகாரங்கிறது வேறுபடும், ஒரு சில மாநிலங்கள்ல விசாரணை வரம்புன்னு சொல்லுவாங்க. அது சில பேரை விசாரிப்பாங்க, சில பேரை விசாரிக்க முடியாது, ஏன்னா அதுக்கான அதிகார வரம்புங்கிறது கொடுத்திருக்க மாட்டாங்க. அதனால இந்த லோகாயுக்தா அமைப்புங்கிறது ஒவ்வொரு மாநிலங்களிலும் வேறுபடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய கட்டமைப்புங்கிறது வேறுபடுது. சில மாநிலங்கள்ல லோகாயுக்தா மற்றும் உப லோகாயுக்தா அப்படிங்கிறத உருவாக்கிக்கிறாங்க. அதாவது ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், இந்த 4 மாநிலங்களிலும் லோகாயுக்தாவும் உருவாக்கியிருப்பாங்க, உப லோகாயுக்தாவும் உருவாக்கியிருப்பாங்க. இந்த உப லோகாயுக்தா அப்படின்னா என்னன்னா, ஒரு டெப்டி டு லோகாயுக்தா, அதாவது லோகாயுக்தாவிற்கு உதவி செய்வதற்காக உருவாக்கப்பட்டது அந்த உப லோகாயுக்தா. ஒரு அசிஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு அசிஸ்டண்டா இருப்பாங்க, லோகாயுக்தாவுக்கு ஒரு அசிஸ்டண்டா இருப்பாங்க. சில மாநிலங்கள்ல லோகாயுக்தா மட்டும்தான் உருவாக்கி இருப்பாங்க. அங்க பார்த்தா அந்த லோகாயுக்தாங்கிற அமைப்புல தலைவர் இருப்பாங்க, உறுப்பினர்கள் இருப்பாங்க.
அவங்க அந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய ஊழல்கள் அனைத்தையும் அது முழுவதுமே இன்வெஸ்டிகேட் பண்ணுறது அந்த லோகாயுக்தா மட்டும்தான் இருப்பாங்க. அது சில மாநிலங்களில் உருவாக்கியிருப்பாங்க. இந்த லோகாயுக்தா மற்றும் உப லோகாயுக்தான்னு பார்த்தோம். இந்த ரெண்டு பேருமே யார் நியமனம் செய்யறா? லோகாயுக்தா மற்றும் உப லோகாயுக்தா இதை நியமிக்கிறது யார் அப்படின்னா ஆளுநர் தான் நியமிப்பார். லோகாயுக்தாவினுடைய தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் சில மாநிலங்கள்ல லோகாயுக்தா மட்டும்தான் இருக்கு. அப்ப அங்க தலைவர்களையும் அந்த லோகாயுக்தாவினுடைய தலைவர்களையும் உறுப்பினர்களையும் நியமனம் செய்யறது அப்படின்னு பார்த்தா ஆளுநர். அதே சமயத்துல இந்த உப லோகாயுக்தான்னு சொன்னோம்ல, இவங்களை யார் நியமிக்கிறாரோ அதுவும் ஆளுநர் தான். மாநிலத்தினுடைய ஆளுநர் தான் நியமிக்கிறாரு. லோகாயுக்தாவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் இவங்களை நியமனம் செய்யறது மாநிலத்தினுடைய ஆளுநர் தான் நியமிக்கிறாரு. தேர்வுக்குழுவின் பரிந்துரையின் பேர்ல நியமிக்கிறாரு. தேர்வுக்குழு இந்த தலைவர் உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து ஆளுநருக்கு பரிந்துரை பண்ணுவாங்க. அதன்படிதான் மாநிலத்தினுடைய ஆளுநர் இவங்களை நியமிக்கிறாரு. இந்த தேர்வுக்குழுவினுடைய அமைப்புங்கிறது எல்லா மாநிலங்களிலும் ஒரே மாதிரி இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் தேர்வுக்குழு தமிழ்நாடு லோகாயுக்தா அமைப்புல தேர்வுக்குழு அப்படிங்கிறது 3 நபர்கள் இருக்காங்க. சில மாநிலங்கள்ல 5 நபர்கள் கூட இருப்பாங்க. அப்போ இதனுடைய அமைப்புங்கிறது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வேறுபடுது. தேர்வுக்குழுவினுடைய அந்த அமைப்பு. லோகாயுக்தாவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களுக்கான தகுதிகள் அப்படின்னு சொல்றப்ப நீதித்துறை தகுதிகள் அப்படிங்கிறது சில மாநிலங்களில் குறிப்பிட்டிருக்காங்க. நீதித்துறை சார்ந்த தகுதிகள், ஜுடிஷியல் குவாலிஃபிகேஷன், ஒரு உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியோ இல்லை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியோ இந்த லோகாயுக்தாவின் தலைவராகவோ உறுப்பினராகவோ ஆகலாம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. சில மாநிலங்களில் தகுதிகள்ங்கிறது நிர்ணயிக்கப்படலை, அது குறிப்பிட்டு சொல்லலை. நோ ஸ்பெசிபிக் குவாலிஃபிகேஷன், இதுதான் தகுதி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லலை சில மாநிலங்கள்ல. இந்த தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் இவங்களுடைய பதவி காலம் அப்படிங்கிறது 5 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை. அதாவது 5 இதுல எது முன்னாடி வருதோ அதுதான், அதன்படி தான். சில 5 ஆண்டுகள் முடியாம இருக்கலாம், பதவிக்கு 5 ஆண்டுகள் முடியல, ஆனா 65 வயதை கடந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பதவி காலங்கிறது முடிஞ்சிடும். இவங்க ஒரு முறை மட்டும்தான் இந்த தலைவராகவோ உறுப்பினராகவோ பதவி வகிப்பாங்க. மறு நியமனம்ங்கிறது இங்க இல்லை. 2வது முறை இவங்க நியமிக்க முடியாது. அதுக்கு இவங்களுக்கு தகுதியற்றவர்கள், மறு நியமனத்திற்கு தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ லோகாயுக்தா அப்படிங்கிற அமைப்பு அப்படிங்கிறது ஒரு மாநில அளவில் அமைக்கப்பட்ட ஒரு ஊழலுக்கு எதிரான ஒரு அமைப்பு, விசாரணை அமைப்பு. இந்த அமைப்பு பார்த்தா அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள், மாநிலத்தினுடைய அமைச்சர்கள், மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், அந்த மாநில அரசின் உயர்நிலை அதிகாரிகள், உயர் அரசினுடைய அதிகாரிகள், இவங்களையெல்லாம் விசாரிக்கக்கூடிய அவங்க செய்த ஊழல்களை விசாரிக்கக்கூடிய ஒரு தன்னிச்சையான அமைப்பு, மாநில அளவில் அமைக்கப்பட்ட ஒரு தன்னிச்சையான அமைப்பு தான் இந்த லோகாயுக்தா அமைப்பு. அவங்க யாரெல்லாம் விசாரணைப்பாங்க, லோகாயுக்தாவினுடைய அதிகார வரம்பிற்கு உட்பட்டவர்கள் யாரெல்லாம் அவங்க விசாரணை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. முதல்ல முதலமைச்சர், மாநிலத்தினுடைய முதலமைச்சர் லோகாயுக்தாவினுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டவர். ஒருவேளை முதலமைச்சரே ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த லோகாயுக்தா அமைப்பு அவரை விசாரிக்கலாம். அடுத்தது மாநிலத்தினுடைய அமைச்சர்கள் மற்றும் உயர்நிலை குடிமை பணியாளர்கள், ஹையர் லெவல் சிவில் சர்வன்ட்ஸ், அப்புறம் முன்னாள் அமைச்சர்கள், குடிமை பணியாளர்கள், அதாவது ஓய்வு பெற்ற குடிமை பணியாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, நகராட்சி, இதனுடைய உறுப்பினர்கள், அதிகாரிகள், வார்டு மெம்பர் இதெல்லாம் வருவாங்க. கார்பரேஷன் அதிகாரிகள் வருவாங்க. இப்போ மாநில அரசினுடைய சட்டத்தின் மூலம் அமைக்கப்பட்ட சங்கங்கள் இருக்கும், நிறுவனங்கள் இருக்கும், அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், அலுவலர்கள் இவங்கெல்லாம் வருவாங்க இதில். ஆனால் இந்த எல்லாருமே எல்லா மாநிலங்களிலும் ஒரே மாதிரி இல்லை. ஒரு சில மாநிலங்களில் இந்த முதலமைச்சர் பார்த்தா அந்த லோகாயுக்தாவினுடைய அதிகார வரம்புக்குள்ள வரமாட்டார். சில மாநிலங்களில் தான் இந்த உள்ளாட்சி அமைப்புகளினுடைய அதிகாரிகள் அவங்க இந்த லோகாயுக்தாவினுடைய அதிகார வரம்புக்குள்ள வருவாங்க. அப்போ எல்லாருமே எல்லா மாநிலங்களிலும் வரமாட்டாங்க. ஆனால் இந்த மாநிலத்தினுடைய அமைச்சர்களும் உயர்நிலை குடிமை பணியாளர்கள் சொல்லுவாங்க. இவங்க 2 பேர் மட்டும், 2 கேட்டகரி, மாநிலத்தினுடைய அமைச்சர்கள், ஹையர் லெவல் சிவில் சர்வன்ட்ஸ், உயர்நிலை சிவில் பணியாளர்கள் இல்லை உயர்நிலை குடிமை பணியாளர்கள், இவங்க 2 பேரும் அனைத்து மாநிலங்களிலும் லோகாயுக்தாவின் அதிகார வரம்புக்குள்ள வருவாங்க. இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது இந்த லோகாயுக்தா அப்படின்னு நடத்திட்டோம் அப்படின்னா எடுத்தவொடனே விசாரணை தொடங்கலாமா அப்படின்னா 2 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஒன்று புகார், குடிமகன், ஒரு சிட்டிசன் புகார் அளிக்கிறாங்க, ஒரு ஊழல் நடந்திருக்கு, ஒரு அதிகாரி ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு சான்று, ஒரு எவிடன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னா அவங்க இன்வெஸ்டிகேஷன் தொடங்கலாம், விசாரணைகள் தொடங்கலாம் அந்த அமைப்பு. 2வது ஷூ மோட்டோன்னு சொல்லுவாங்க, தாமாகவே முன் இந்த விசாரணையை தொடங்குறது, அது ஓன் இனிஷியேட்டிவ், அவங்களே தன்னிச்சையாக இந்த விசாரணையை தொடங்குறது. ஷூ மோட்டோங்கிறது நீதிபதிகள் சில பேர் என்ன, அதாவது நீதிபதிகள், இந்த உயர் நீதிமன்ற நீதிபதிகள் என்னன்னா அவங்களே வழக்கு விசாரிப்பாங்க. அந்த நீதித்துறையில இது ஒரு முக்கியமானதாக இருக்கும் ஷூ மோட்டோங்கிறது. அதே போலதான் இந்த லோகாயுக்தாவும் ஷூ மோட்டோவை பயன்படுத்தி தாமாக முன் அந்த வழக்கை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷூ மோட்டோ அப்படிங்கிறது ஒரு லத்தீன் வார்த்தை, லத்தீன் மொழிச்சொல். இது எல்லா மாநிலங்களிலும் இந்த 2 இல்லை. சில மாநிலங்களில் ஷூ மோட்டோங்கிறது கிடையாது இந்த லோகாயுக்தாவுக்கு. சில மாநிலங்களில் புகார் அளித்தா மட்டும்தான்
வந்து விசாரணைங்கிறது நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, விசாரணைங்கிறது தொடங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது தனது ஆண்டு அறிக்கை, ஒரு ஆனுவல் ரிப்போர்ட், வருடாந்திர அறிக்கையை ஆளுநரிடம் சமர்ப்பிக்கும். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். லோக் ஆயுக்தா தனது ஆண்டு அறிக்கையை ஆளுநரிடம் சமர்ப்பிப்பாங்க, மாநிலத்தினுடைய ஆளுநரிடம் சமர்ப்பிப்பாங்க. அந்த மாநிலத்தினுடைய ஆளுநர் வந்து சட்டமன்றத்தில் சமர்ப்பிப்பார் அந்த அறிக்கையை. இப்போ லோக் ஆயுக்தா அப்படின்னா ஒரு ஊழலை விசாரிக்கிறாங்க, ஒரு ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறப்ப விசாரிக்கிறாங்க அப்படின்னா அதன் மீது நடவடிக்கை எடுக்க மாநில அரசுக்கு விசாரணையெல்லாம் முடிச்சுட்டு மாநில அரசுக்கு பரிந்துரைப்பாங்க. இந்த மாதிரி இவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க, நிரூபிக்கப்பட்டிருக்கு, அவங்க மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி மாநில அரசுக்கு பரிந்துரை மட்டும்தான் பண்ணுவாங்க. மாநில அரசை கட்டாயப்படுத்த முடியாது. அதே மாதிரி அந்த நடவடிக்கை, அந்த ஊழல் நடந்திருக்குல்ல, அவங்க மீது தண்டனையும் வழங்க முடியாது. லோக்காயுக்தாங்கிறது ஜஸ்ட் பரிந்துரைப்பாங்க மாநில அரசுக்கு, அதே போல தண்டனை வழங்க இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லோக்காயுக்தா டாபிக்லேருந்து கேட்கப்பட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். லோக்காயுக்தா மற்றும் உப லோக்காயுக்தாவின் முதல் அகில இந்திய கருத்தரங்கம், ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் நடைபெற்ற இடம் சிம்லாவில் நடந்திருக்கும். 1986 இந்த ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ்ங்கிறது நடைபெற்றது. சிம்லா அப்படிங்கிறது ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் இருக்கு, அதனுடைய கேபிட்டல் தான் சிம்லா. இப்போ கடைசியாக நடந்த லோக்காயுக்தா மாநாடு அப்படின்னு பார்த்தா 11வது அகில இந்திய லோக்காயுக்தா மாநாடு டெல்லியில் நடைபெற்றது. 2012 நவம்பரில் நடந்திருக்கும். இந்த மாநாடு ஏன் நடத்துறாங்க அப்படின்னா, அதாவது எல்லா மாநிலங்களிலும் லோக்காயுக்தா அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தணும், அதை ஊக்குவிப்பதற்காக தான் இந்த மாநாடுங்கிறது நடைபெற்றது. அடுத்து தமிழ்நாடு லோக்காயுக்தா அமைப்பை பற்றி பார்க்கலாம். தமிழ்நாட்டில் லோக்காயுக்தா அமைப்பு 2018 ஏற்படுத்துகிறாங்க. லோக்பால் மற்றும் லோக்காயுக்தா சட்டம் 2013, அந்த சட்டத்தில் ஒரு வருடத்துக்குள்ள லோக்காயுக்தா அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தணும், எல்லா மாநிலங்களிலும் ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் 4 வருடங்கள் கழித்து தான் இந்த அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. அதுவும் உச்சநீதிமன்றம் காலக்கெடு விதித்திருப்பாங்க, ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஜூலை 10, 2018 எல்லா மாநிலங்களிலும் இந்த லோக்காயுக்தா அமைப்பை நிறுவ வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஜூலை 9, 2018 தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இந்த தமிழ்நாடு லோக்காயுக்தா அப்படிங்கிற மசோதா, அந்த சட்டம்ங்கிறது ஏற்றப்படுது. இந்த மசோதாவை அறிமுகப்படுத்தியவர், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தியவர் அப்போதைய பணியாளர்கள் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை அமைச்சர் டி ஜெயக்குமார் தான் அறிமுகப்படுத்தியிருப்பாரு. இவர் பார்த்தா மீன்வளத்துறை, அந்த டைம்ல மீன்வளத்துறைக்கும் இவர் பொறுப்பு வகித்திருப்பாரு, மீன்வளத்துறை அமைச்சரும் கூட இவர். இந்த சட்டம், தமிழ்நாடு லோக்காயுக்தா சட்டம் இயற்றப்பட்டது ஜூலை 9, 2018. நடைமுறைக்கு வந்தது நவம்பர் 13, 2018 நடைமுறைக்கு வருது. இந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் ஒரு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னா அந்த ஊழல் மீது நடவடிக்கை எடுக்க 4 வருட காலங்கள் சொல்கிறாங்க. அந்த 4 வருட காலத்திற்குள் அந்த ஊழல் மீது நடவடிக்கை எடுக்கலாம், லோக்காயுக்தா அமைப்பு நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 4 ஆண்டு காலத்திற்குள் ஒரு ஊழல் நடவடிக்கை, ஒரு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னா அதன் மீது நடவடிக்கை எடுக்க லோக்காயுக்தா நடவடிக்கை எடுக்க இது உண்டு, அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சட்டத்தில் சொல்லியிருப்பாங்க, தமிழ்நாடு லோக்காயுக்தா அமைப்பு அப்படிங்கிறது ஒரு தலைவர் மற்றும் 4 உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஒரு தலைவர்னு சொல்லிட்டாங்க, அவருக்கான தகுதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தற்போது பதவியில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற நீதிபதி அல்லது ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை, அந்த தகுதி இல்லை அப்படின்னா 25 ஆண்டுகள் சில துறைகளில் அனுபவம் பெற்றிருந்தால் அவங்க தலைவராக தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் என்னென்ன துறைகள் அப்படின்னா, ஊழல் எதிர்ப்பு கொள்கை, ஆன்டி கரப்ஷன் பாலிசி, அதில் அதாவது ஊழல் கண்காணிப்பு, விஜிலன்ஸ், அப்புறம் பொது நிர்வாகம், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், நிதி, சட்டம், இந்த மாதிரியான துறைகளில் 25 ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருந்தால் அவங்க தலைவராக தகுதி உண்டு. அடுத்தது 4 உறுப்பினர்கள் பார்த்தோம் தமிழ்நாடு லோக்காயுக்தா அமைப்பில். அதில் 50% உறுப்பினர்கள், அதாவது 2 நபர்கள் நீதித்துறை சார்ந்தவங்களா இருப்பாங்க, ஜுடிஷியல் மெம்பர்ஸ். மீதி 2 நபர்கள் 50% உறுப்பினர்கள் நீதித்துறை சார்ந்தவர்களாக இருப்பாங்க, நான் ஜுடிஷியல் மெம்பர்ஸாக இருப்பாங்க. இப்போ நீதித்துறை சார்ந்தவங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கான தகுதிகள் என்ன, நீதித்துறை உறுப்பினர்களுக்கான தகுதிகள் அப்படின்னு பார்த்தா, அவங்க என்னன்னா உயர்நீதிமன்ற நீதிபதி அல்லது ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி, அவங்க என்னன்னா அந்த நீதித்துறை உறுப்பினராக இருப்பாங்க. இன்னொன்று, மாநில நீதித்துறையில் 25 ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருக்கணும், ஏதோ ஒரு பதவி வகித்திருக்கணும். அதே சமயத்தில் வித் இம்பெக்கபிள் ரெக்கார்டு அப்படின்னு சொன்னாங்க, அதாவது நன்னடத்தையோடு இருக்கணும், எந்த ஒரு தவறான நடத்தை இல்லாமல் ஒரு நல்ல, அந்த 25 ஆண்டுகள் பதவி வகித்து இருக்காங்களே அந்த டைம்ல ஒரு நல்ல பேரோட இருந்திருக்கணும், எந்த ஒரு தவறு செய்யாமல் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவ பார்க்குறப்ப தலைவருக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி, ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதினு சொல்லியிருப்போம். நீதித்துறை உறுப்பினருக்கும் அதே சொல்லியிருப்பாங்க, உயர்நீதிமன்ற நீதிபதி, ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதினு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ரெண்டுமே கரெக்ட் தான். ஏன்னா பார்க்குறப்ப நமக்கு தெரியும் எதுக்கும் ஒரே குவாலிஃபிகேஷன் வச்சிருக்காங்களே அப்படின்னு தோணும். ஆனால் தமிழ்நாடுடைய கெசட்டில் தான் கொடுத்துருக்காங்க,
ஒரு சட்டம் பாஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு கெசட் வெளியிடுவாங்க. அந்த கெசட்டில் இதே தான் கொடுத்துருக்காங்க. இது கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அடுத்தது நீதித்துறை சாராதவங்கன்னு சொன்னோம். அவங்களுக்கான தகுதிகள் 50%, அதாவது 2 நபர்கள் இருப்பாங்க நீதித்துறை சாராதவங்க. அவங்களுக்கு என்ன தகுதிகள் அப்படின்னா, சேம் இந்த 25 ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருக்கணும் ஏதேனும் ஒரு துறையில். ஊழல் எதிர்ப்பு கொள்கை, ஊழல் கண்காணிப்பு, நிதி, சட்டம், பொது நிர்வாகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, யாரெல்லாம் இதில் தகுதி அற்றவர்கள்? இந்த தமிழ்நாடு லோகாயுத்த அமைப்பின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களாக ஆவதற்கு தகுதி இல்லாதவங்க யாரு அப்படின்னு பார்த்தா, 45 வயதுக்கு குறைவான வயது உடையவர்கள். 45 வயசு, குறைந்தபட்சம் 45 வயது இருக்கணும். 45 வயதுக்கு குறைவான வயது உடையவங்க தகுதியற்றவர்கள். அடுத்தது தற்போது இருக்கக்கூடிய எம்பி, எம்எல்ஏ அந்த பதவியில் இருக்காங்க. எம்பி, எம்எல்ஏ இருக்காங்க, பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், அவங்க தகுதியற்றவர்கள். அடுத்தது ஏதோ ஒரு குற்றம் செஞ்சிருக்காங்க அப்படின்னா நீதிமன்றம் அவரை குற்றம் தான் செஞ்சிருக்காங்க அப்படின்னு நீதித்துறையால், அதை நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவங்க, அவங்க இந்த தகுதியற்றவர்களாக இருக்காங்க. அடுத்தது மத்திய அரசு, மாநில அரசு பதவி ரெண்டுதுலையுமே, மத்திய அரசு பதவியிலே இருந்து மாநில அரசு பணியிலும் இருந்து அங்கே ஏதோ ஒரு தவறு செய்து, லஞ்சமாகி ஏதோ ஒரு தவறு செய்து பணி நீக்கம் செய்யப்பட்டவராக இருந்தால் அவங்க தகுதியற்றவர்கள். ஏன்னா அங்கேயே பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க, அங்கேயே தவறு செஞ்சிருக்காங்கன்னா இங்கேயும் அதே வேலையை தான் பண்ணுவாங்க. அதனால அவங்களும் தகுதியற்றவர்கள். அடுத்தது இப்போ இருக்கக்கூடிய பஞ்சாயத்து, நகராட்சி உறுப்பினர்கள், வார்டு மெம்பர்ஸ்லாம் இருக்காங்களா நம்ம ஊரில், அந்த பஞ்சாயத்து உறுப்பினர்கள், நகராட்சி உறுப்பினர்கள் தான் தகுதியற்றவர்கள். லாபகரமான பதவி வகித்திருக்கவங்க, ஒரு வருமானம் தரக்கூடிய வேலையில் இருக்கவங்க தலைவர் மற்றும் உறுப்பினராக ஆவதற்கான தகுதி இல்லாதவங்க. அடுத்தது அரசியல் கட்சியுடன் தொடர்பு இருக்கவங்க, அரசியல் கட்சியில் ஒரு தொடர்பு இருக்கவங்க, ஏதோ ஒரு அரசியல் கட்சியில் ஏதோ ஒரு செயலாளர், கிளை செயலாளர், மாவட்ட செயலாளர், இது மாதிரியான அரசியல் கட்சியுடன் தொடர்புடையவங்க தகுதியற்றவர்களாக இருக்காங்க. அடுத்து தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் நியமனம். தமிழ்நாடு லோகாயுத்த அமைப்பின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்வுக்குழுவினுடைய பரிந்துரைப்படி மாநிலத்தினுடைய ஆளுநர் தான் நியமிக்கிறாரு. இந்த தேர்வுக்குழு அப்படிங்கிறது முதலமைச்சரை தலைவராக கொண்ட குழு. முதலமைச்சர் தலைவராக இருப்பார், சட்டப்பேரவையினுடைய சபாநாயகர், சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர், 2 பேரும் பார்த்தா உறுப்பினர்களாக இருப்பாங்க. மொத்தம் 3 நபர்கள் கொண்ட குழு தான் தேர்வுக்குழு. தற்போது சட்டப்பேரவையினுடைய சபாநாயகர் அப்பாவு இருக்காரு. சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி கே பழனிசாமி தற்போது இருக்காரு. இந்த தமிழ்நாடு லோகாயுத்தா சட்டத்தில் சொல்லியிருப்பாங்க, இந்த லோகாயுத்தாவினுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அவங்களை தேர்வு செய்வதற்காக அவங்களுடைய தேர்வு முறையில் இந்த தேர்வுக்குழு என்ன பண்ணலாம்னா ஒரு சர்ச் கமிட்டி, தேடல் குழு ஒன்று அமைத்துக் கொள்ளலாம். அந்த குழு பார்த்தா 3 நபர்கள் கொண்ட குழுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தேடல் குழு 3 நபர்கள் கொண்ட குழு. இந்த குழுவில் என்னென்னா அதிகாரிகள் இருப்பாங்க, ஒரு ஸ்பெஷல் நாலேஜ் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருப்பாங்க. இந்த தேர்வுக்குழுக்கு உதவி செய்வதற்காக இதை அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த தேடல் குழு அப்படிங்கிறது தேர்வுக்குழுக்கு உதவி செய்வாங்க. இந்த உறுப்பினர்களையும் தலைவரையும் தேர்ந்தெடுப்பதற்கான அந்த தேர்வு முறையில் ஒரு உதவி பண்ணுவாங்க. இந்த லோகாயுத்தாவினுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பதவி காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. பொதுவாக பெரும்பாலான மாநிலங்களில் லோகாயுத்தாவினுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பதவி காலம்ங்கிறது 65 ஆண்டு வரையும் தான். ஆனால் நம்மளுடைய தமிழ்நாடு லோகாயுத்த அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 70 வயது வரைக்கும் அவங்க பதவியில் இருப்பாங்க. இன்னொன்று சொல்லியிருக்காங்க, ஒரு இன்கேஸ் என்னன்னா ஒரு 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 உறுப்பினராக ஒருத்தர் உள்ள வராரு, இந்த லோகாயுத்த அமைப்பில் ஒரு உறுப்பினராக ஒருத்தர் உள்ள வந்து ஒரு 2 ஆண்டுகள் உறுப்பினராக இருக்காரு. அப்படிங்கிறப்ப 2 ஆண்டுகள் தான் உறுப்பினராக இருக்காரு. அந்த டைமில் ஒரு தலைவருக்கான ஒரு வேக்கண்ட் விழுது. அப்படி உறுப்பினராக இருக்கிறவரை என்னன்னா ஒரு தலைவராக ஒரு பதவி உயர்த்தி போடும்போது அவர் மீதி 3 ஆண்டுகள் தான் என்னன்னா அந்த தலைவராக இருப்பார். 3 ஆண்டுகள் தான் தலைவராக இருப்பார். ஏன்னா 2 ஆண்டுகள் ஒரு உறுப்பினராக இருந்துட்டாரு. அடுத்து 3 ஆண்டுகள் அவர் தலைவராக இருக்கலாம். மொத்தமாகவே என்னன்னா 5 ஆண்டுகள் தான் சொல்றாங்க. அவர் உறுப்பினராக உள்ள வந்துட்டாரு. அடுத்தது 2 ஆண்டுகள் உறுப்பினராக இருந்தாரு. அவரை தலைவராக போடுறாங்கன்னா அடுத்த ஒரு 3 ஆண்டுகள் தான் அவர் தலைவராக இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன் அதை சொல்றேன்னா, தற்போதைய இப்போ தமிழ்நாடு லோகாயுத்தாவினுடைய தலைவராக இருப்பவர் பி. ராஜமாணிக்கம். அவர் முதல்ல பார்த்தா ஒரு ஜுடிஷியல் மெம்பராக தான் உள்ள வந்திருப்பாரு. அடுத்தது ஒரு ஆக்டிங் சேர்பர்சனாக அவரை போட்டிருப்பாங்க, தற்காலிக தலைவராக போட்டுட்டு இப்போ தற்போது அவரை ஒரு தலைவராக அவரை தலைவராக அவரை பணியமர்த்தியிருப்பாங்க. அப்படிங்கிறப்ப அந்த 5 ஆண்டுகள் தான் மொத்தமாகவே சொல்லியிருக்காங்க. அதனுடைய பதவிக்காலங்கிறது 5 ஆண்டுகள் தான். அடுத்தது இந்த லோகாயுத்தாவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் இவங்களை பதவி நீக்கம் செய்வது ஆளுநர் தான். தலைவரையும் சரி உறுப்பினர்களையும் சரி பதவி நீக்கம் செய்வது ஆளுநர் தான், மாநிலத்தினுடைய ஆளுநர். ஒருவேளை இந்த தலைவரோ இல்லை உறுப்பினரோ பதவி விலகுறாங்க அப்படின்னா அந்த பதவி விலகல் கடிதத்தையும் இந்த ஆளுநர்கிட்ட தான் ஒப்படைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த சம்பளம் படிகள், சேலரி அலோவன்சஸ், இதெல்லாம் என்னன்னா இந்த தலைவர் மற்றும் உறுப்பினர்களுக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, தலைவருடைய சம்பளம் அப்படிங்கிறது
உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு இணையானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உறுப்பினர்களினுடைய சம்பளங்கிறது உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு இணையான சம்பளங்கிறது அவர் பெறுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேரும், தலைவருக்கும் உறுப்பினர்கள், இவங்களுடைய சம்பளங்கிறது மாநில தொகுப்பு நிதி கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட்லேருந்து வழங்கப்படுது. இவங்களுக்கான சம்பளம் மாநில தொகுப்பு நிதியிலிருந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாநில தொகுப்பு நிதி அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் 266 இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 266ங்கிறது மாநில தொகுப்பு நிதியை பற்றி பேசுது. இது இல்லாமல் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, இந்திய தொகுப்பு நிதி, இந்த மாநில தொகுப்பு நிதி, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா, இந்திய பொது கணக்கு நிதின்னு சொல்லுவாங்க. இந்த மூணுத்தையும் பற்றி பேசுகிறது தான் இந்த ஆர்டிகல் 266 சொல்லியிருப்பாங்க. அடுத்தது லோகாயுக்தா விசாரணை பிரிவு அப்படிங்கிறது, என்கொயரி விங்குங்கிறது இருக்குது. அதாவது ஒரு பொது ஊழியர், ஒரு அரசு ஊழியர், அவர் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கும்போது அதை விசாரிப்பதற்காக லோகாயுக்தா அமைப்பு இந்த விசாரணை பிரிவு ஒன்று அமைக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த விசாரணை பிரிவுங்கிறது விசாரணை இயக்குனர் தலைமையில் அமைக்கப்படும். அந்த விசாரணை இயக்குனர் தலைமையில் தான் இந்த அமைப்புங்கிறது, இந்த விசாரணை பிரிவு என்கொயரி விங்குங்கிறது செயல்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த விசாரணை பிரிவு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பொது ஊழியர் சொல்லுவாங்க, அரசு ஊழியர், அவங்க மீது ஒரு விசாரணை செய்வாங்க. ஆரம்ப கட்ட விசாரணை இதெல்லாம் செஞ்சு விசாரணை செய்து லோகாயுக்தாவுக்கு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க, அறிக்கை அளிப்பாங்க. அடுத்து இந்த லோகாயுக்தாவினுடைய அதிகார வரம்புங்கிறது குறிப்பிட்டிருக்காங்க. லோகாயுக்தா அமைப்பு யாரெல்லாம் விசாரணை செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் மாநில அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், இதில் பொறுத்த வரைக்கும் இவங்க முன்னாள் மாநில அமைச்சர்களும் வருவாங்க, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் இதில் வருவாங்க, இன்க்ளூட் ஆவாங்க. அடுத்தது மாநில அரசினுடைய ஊழியர்கள், அலுவலர்கள், குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி, குரூப் டி, இந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாமே, அதிகாரிகள் எல்லாம் வருவாங்க. மாநில அரசால் நிதியளிக்கப்படக்கூடிய நிறுவனங்கள், ஒரு மாநில அரசு ஒரு நிறுவனத்துக்கு நிதிங்கிறது அளிப்பாங்க, அப்படி நிதியளிக்கப்படக்கூடிய நிறுவனங்கள் வருவாங்க. மாநில சட்டத்தின்படி அமைக்கப்பட்ட சங்கங்கள் இருக்கும், அந்த சங்கங்கள்ல இருக்கவங்களும் இந்த அதிகார வரம்புக்குள்ள இடம்பெறுவாங்க. அதாவது இந்த தமிழ்நாடு லோகாயுக்தா சட்டம் ஏற்றப்பட்டது ஜூலை 9, 2018. அப்போ ஏற்றும்போது அப்போதைய எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அந்த டைம்ல அவர் ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு, இந்த அதிகார வரம்புக்குள்ள சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சருங்கிறது வரமாட்டாரா, ஏன்னா முதலமைச்சரை பற்றி சொல்லலை அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. ஆனால் அதில் டி ஜெயக்குமார் அவர் தான் அந்த மசோதாவை அறிமுகப்படுத்தியிருப்பார். அவர் ஒரு தெளிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார், முதலமைச்சரும் இதுக்குள்ளே வருவாங்க, அந்த அதிகார வரம்புக்குள்ளே வருவாங்க அப்படிங்கிறது அப்போவே சொல்லியிருப்பார். அப்போது தமிழ்நாடு லோகாயுக்தா அமைப்பினுடைய அதிகார வரம்புக்குள்ளே முதலமைச்சரும் வரலாம், முதலமைச்சரும் வருவார். ஒருவேளை முதலமைச்சரே ஊழல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறப்ப இந்த தமிழ்நாடு லோகாயுக்தா அமைப்பு அவர் மீது என்னன்னா விசாரணைங்கிறது நடத்தலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அடுத்து லோகாயுக்தாவினுடைய விசாரணை பிரிவு அப்படிங்கிற, ஏற்கனவே லோகாயுக்தாவினுடைய விசாரணை பிரிவை பார்த்தோம். இந்த லோகாயுக்தாவினுடைய விசாரணை பிரிவு அப்படிங்கிறது சிவில் நடைமுறை சட்டம் 1908 கீழ் இந்த உரிமையியல் நீதிமன்றத்தினுடைய அனைத்து அதிகாரங்களையும் கொண்டிருக்கும்னு சொல்றாங்க. அதாவது இந்த உரிமையியல் நீதிமன்றம் என்ன அதிகாரங்களை கொண்டிருக்கோ சேம் அதுக்கு இணையான அதிகாரத்தை இந்த லோகாயுக்தாவினுடைய விசாரணை பிரிவுங்கிறது கொண்டிருக்கும், என்கொயரி விங் அப்படிங்கிறது கொண்டிருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த லோகாயுக்தாவுக்கு எதிராக ஒரு புகாருங்கிறது கொடுக்கப்படும் போது, லோகாயுக்தாவினுடைய தலைவர் அல்லது உறுப்பினர்களுக்கு எதிராக ஒரு புகார் அளிக்கப்பட்டால் அந்த புகார் நிரூபிக்கப்படும் போது அவங்க இந்த ஆளுநரால் பதவி நீக்கம்ங்கிறது செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் இருக்காங்க, அவங்க மீது ஒரு தவறான நடத்தை, அதாவது அவங்க மிஸ்பிஹேவியராக நடந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி குறைந்தபட்சம் ஒரு 45 எம்எல்ஏக்கள் அவங்க கையொப்பமிடப்பட்ட ஒரு புகார் மனு அளிக்கிறாங்க அப்படின்னா அந்த புகார் மனு மீது விசாரணை நடத்த ஆளுநருங்கிறவங்க உயர்நீதிமன்றத்துக்கு உத்தரவிடுவாங்க. உயர்நீதிமன்றம் அந்த புகார் மனு மீது ஒரு விசாரணை நடத்தி அந்த புகாருங்கிறது நிரூபிக்கப்படும் போது யார் மீது புகார் அளித்திருக்காங்களோ, அது தலைவராக இருந்தாலும் சரி, உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, யார் மீது புகார் அளித்திருக்காங்களோ அவங்க ஆளுநரால் பதவி நீக்கம்ங்கிறது செய்யப்படலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அடுத்து தற்போது தமிழ்நாடு லோகாயுக்தாவினுடைய முதல் தலைவர் அப்படிங்கிறவர் பார்த்தா பி தேவதாஸ் அப்படிங்கிறவர் முதல் தலைவராக இருந்திருக்காரு. இவர் ஒரு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி. அதாவது தமிழ்நாடு லோகாயுக்தா சட்டம் ஜூலை 9, 2018 இயற்றப்பட்டு இந்த சட்டம் நவம்பர் 13, 2018 தான் நடைமுறைக்கு வருது. அடுத்த மாதம் டிசம்பர் 2018 மாநில அரசாங்கம், நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் சர்ச் கமிட்டி, அதாவது ஒரு தேடல் குழு அப்படிங்கிற ஒரு குழுவை அமைக்கிறாங்க. 3 பேர் கொண்ட குழு அமைக்கிறாங்க. இந்த குழு எதுக்கு அமைக்கிறாங்க அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டினுடைய முதல் லோகாயுக்தா தலைவர் மற்றும் உறுப்பினர்களை பரிந்துரைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அவங்களை தேர்வு செய்வதற்கான பரிந்துரைப்பதற்காக ஒரு இதை அமைக்கிறாங்க. அந்த 3 பேர் கொண்ட குழுவில்
தலைவர் வெங்கட்ராமன் இருக்காரு, தலைவராக வெங்கட்ராமன் நியமிக்கப்படுறாரு. கிருஷ்ணமூர்த்தி மற்றும் பாரி அவர்கள் 2 பேரும் பார்த்தா உறுப்பினர்களாக நியமிக்கப்படுறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா பரிந்துரைக்கிறாங்க. இவங்களுடைய இந்த இந்த தேர்தல் குழுவினுடைய பரிந்துரைப்படி தான், சர்ச் கமிட்டியினுடைய பரிந்துரைப்படி தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய லோகாயுத்தாவினுடைய முதல் தலைவராக பி தேவதாஸ் அப்படிங்கிறவங்க நியமிக்கப்பட்டார். இவரோட சேர்த்து ஒரு 4 உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டிருப்பாங்க. தற்போதைய லோகாயுத்தா தலைவர் அப்படின்னு பார்த்தா பி ராஜமாணிக்கம் தற்போதைய லோகாயுத்தா தலைவர். இவர் 2025 தான் இவரை தலைவராக நியமிச்சாங்க. 2027 வரைக்கும் இவர் தலைவராக இருப்பார். இவர் வரும்போது, இவர் லோகாயுத்தாக்குள்ள வரும்போது ஒரு நீதித்துறை உறுப்பினராக தான் வந்திருப்பாரு. 2022 வந்திருப்பாரு. அடுத்தது ஒரு தற்காலிக தலைவராக மாறிட்டு தற்காலிக தலைவராக நியமிக்கப்பட்டிருப்பாரு. இப்ப பார்த்தா இவரை ஒரு தலைவராக போட்டிருக்காங்க. அப்போ 2022 அவர் நீதித்துறை தலைவராக வந்திருக்காரு. இவருடைய பதவிக்காலம் இப்ப தலைவராக இருக்காரா, 2027 வரைக்கும் தலைவராக இருப்பாருன்னு சொன்னோம். இப்போ மொத்தம் பார்த்தா 5 வருடங்கள் தான். அப்போ உறுப்பினராக உள்ள வந்து அடுத்தது தலைவராக அவர் பதவி மாத்துறாங்க. அப்படிங்கிறப்ப மொத்தமாவே அந்த உறுப்பினர் எல்லாத்தையும் சேர்த்து 5 வருடங்கள் தான் அவர் பதவியில இருப்பாரு அப்படிங்கிறது நம்ம சொன்னோம். 5 வருடங்கள் தான் அவர் பதவியில இருப்பாரு. இந்த வீடியோவில் லோகாயுத்தா அமைப்பை பற்றி பார்த்தோம். டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் இந்த லோகாயுத்தா அமைப்பில் மேக்ஸிமம் என்ன கேட்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். அடுத்த வீடியோவில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.